எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நார்த் இந்தியன் சைட் டிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது மலாய் கோஃப்தா. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மலாய் கோஃப்தா செய்ய ஒரு நல்ல டீப்பான பேனில் கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மசாலா பொருட்களை சேர்க்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, பொடுசா நறுக்கின 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். இது கூட பொடுசா நறுக்கின 4 தக்காளி, நெக்ஸ்ட் 20 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆறுனதும் நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேன்ல கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க கிரேவி எவ்வளோ ரிச்சா க்ரீமியா இருக்குன்னு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் கோஃப்தா செய்ய நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீரை துருவி வச்சுக்கலாம். தேவையான உப்பு, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின பச்சை கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்ல கையால நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோள மாவை சேர்க்கிறேன். அப்பதான் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். இந்த மிக்சர்ல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டி கொஞ்சம் ஃபிளாட்டா தட்டி நடுவுல கொஞ்சம் விரலால அழுத்துங்க. இந்த இடத்துல கொஞ்சம் முந்திரி திராட்சை வச்சு நிரப்பி மறுபடியும் உருண்டை பிடிச்சு வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை மெதுவாக ஒன்று போடுங்க. இந்த பால்ஸ் எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. ஒரு சர்விங் பிளேட்ல 3 மலாய் கோஃப்தா பால்ஸை வச்சு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேவியை ஊற்றலாம். இதை சர்வ் பண்ணா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிளேட் பண்ணுங்க. மேலே ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க. இந்த மலாய் கோஃப்தா நான், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அருமையான நல்ல ரிச்சான க்ரீமியான மலாய் கோஃப்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.